உங்களுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி, இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டூ கிரியேட் ஏ ஸ்டடி ஷெடியூல். ஸ்டடி ஷெடியூல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத ஷெடியூல் போட்டால் தான் நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் வேறு டாபிக் வந்து படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய படிக்கிற அந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால் ஒரு நாளைக்கு 1 வீக்குக்கு 1 மந்த்துக்கு இந்த மாதிரியான ஸ்டடி ஷெடியூல் போடுங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், டூ ப்ராக்டிஸ் ஆக்டிவ் லேர்னிங். நீங்கள் படிக்க வேண்டியதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்தெந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கோ அதை வந்து கொஷின் நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். அது மற்றவங்களுக்கு சொல்லி பாருங்கள். நம்மளுடைய படிக்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாகவே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் உங்களுடைய டாப்பிக்கை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. தேர்ட் ஒன், டேக் ரெகுலர் பிரேக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 5 நிமிஷம் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக் டைமில் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் பார்த்துங்க. சின்னதாக வாக்கிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். அந்த 5 நிமிஷம் கழித்து நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தடுத்த டாபிக் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிரேக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு பேர் பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன், சீக் ஹெல்ப் when நீடட். உங்களுக்கு படிக்கக்கூடிய டாப்பிக்கில் டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை உடனே கிளாரிஃபை பண்ணுறங்க. நிறைய பேர் டவுட்டோடய படிப்பாங்க. அது வந்து பின்னாடி நமக்கு வந்து ரீகால் பண்ணும்போது எக்ஸாம் டைமில் அது வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வந்து டவுட் ஏற்படுதோ அந்த டவுட்டை உடனே கிளாரிஃபை பண்ணுறங்க. ஃபிஃப்த் ஒன், ரொம்பவே முக்கியமானது, ப்ராக்டிஸ் பாஸ்ட் பேப்பர். நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கில் அதிக அளவில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாஸ்ட் பேப்பரை ரிவைஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை டெஸ்ட் எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் கிராம் லாஸ்ட் மினிட். நிறைய பேர் எக்ஸாம்ஸ்க்கு முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆகாமல் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருப்பாங்க. அது லாஸ்ட் மினிட்டில் நமக்கு வந்து டென்ஷன், பதட்டம் இதெல்லாமே ஏற்படுத்தும். மன உளைச்சல் இதெல்லாமே ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கை முன்கூட்டியே படித்து முடிச்சிருங்க. எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக தயாராகிடுங்க. அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து டென்ஷனை ஏற்படுத்தும். செகண்ட் ஒன், டோன்ட் மல்டி டாஸ்கிங் வைல் ஸ்டடிங். நிறைய பேர் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே படிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே படிப்பாங்க. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை. நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே படித்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் எல்லாமே அந்த பாட்டில் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் தவிர நம்ம என்ன படிக்கிறோம், எந்த கான்செப்டை படித்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் படிக்கும்போது ஃபோன் பார்க்குறது, பாட்டு கேட்டுகிட்டே படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. தேர்ட் ஒன், டோன்ட் ரெகுலேட் யுவர் ஹெல்த். எக்ஸாம் டைமில் படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம்தான். அதை விட முக்கியம் நம்மளுடைய ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எக்ஸாம்னால் தூங்காமல் படிச்சுட்ருப்பாங்க. அது ரொம்பவே நம்ம எக்ஸாம் டைமில் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு மோசமான நிலையில் கொண்டு போயிடும். அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். போதுமான அளவு தண்ணீர் இதெல்லாமே குடிங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டு. ஒரு சில பேர் எக்ஸாம் டைமில் ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கான அந்த தூண்டுதலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப முக்கியம் டூரிங் எக்ஸாம் டைமில். அதனால் சரியான ஃபுட்டை எக்ஸாம் டைமில் எடுத்துங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன், டோன்ட் இக்னோர் வீக் ஏரியா. உங்களுக்கு எந்தெந்த டாபிக் வீக்காக தெரியுதோ அந்த டாப்பிக்கு ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த டாப்பிக்கை சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்மளுடைய மார்க்ஸு அதை வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் எந்தெந்த டாபிக் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணி வச்சுங்க.
ஸோ ஃபைனல் ஒன் மெமரைசேஷனு. நிறைய பேர் வந்து மெமரி பண்ணுறது மட்டுமே முக்கியமாக எடுப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மெமரி பண்ணணும், மற்ற விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் எல்லா விஷயத்தையும் நம்மளால் மெமரியில் வச்சுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்டை முடிஞ்ச அளவுக்கு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். மெமரி பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டாபிக் மட்டும் தான் இருக்கும், மற்ற எல்லா டாப்பிக்குமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.